இப்போ எப்படி ஃபோட்டோ இமெயிலை காப்பி பண்ணி பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க. ட்ரைவ்னு ஒரு இது இருக்கும் அப்ளிகேஷன், அது ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல்ஸ்னு இருக்கும் பாருங்கள், அங்கே ஃபைல்ஸ். ஆமாம், ஃபைல்ஸ் ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும், அதை அமுத்துங்க. ஃபோல்டர் உங்களுக்கு என்ன வேணும் பேர் போட்டுக்கோங்க. நான் வந்து விஜய் ஃபோட்டோன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, சாரி விஜயன் போடாம விஜய் ஃபோட்டோ. ஓகே கொடுத்துட்டு இப்போ அங்கே ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும், அப்லோடு பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபோட்டோ மேலே போய். நான் ஒரு 8 ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, அங்கே ஓப்பன் இருக்கும் பாருங்கள், அதை அமுத்துங்க. ஓகே, ஓப்பன். ஓகே, இப்போ வைஃபை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ கிளிக் பண்ணணும், அது மேலே கிளிக் பண்ணுங்கள், அப்படியே ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள், சீக்கிரம் ஆயிடும் அப்லோடு. உங்களுக்கு யூஸாக இருக்கும். இப்போ நம்ம ஃபோன் ரீஸ்டார்ட் பண்ணால் கூட நம்ம இதில் இமெயில் வச்சுக்கலாம், நம்மளுக்கு சேஃப். அது 15 GB கொடுக்குறாங்க. வீடியோ கட் பண்ணிக்கலாம், ஆடியோ எல்லாமே கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆயிடுச்சு, இந்த அப்லோட் ஆயிடுச்சு ஃபோட்டோஸ்லாம். பாருங்கள் 50 GB யூஸ், அது வந்து 0.0 KB இந்த இன்னும் ஸ்டோரேஜுக்கு இது இந்த ஃபுல்லாக. பாருங்கள், இப்போ கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள் செட்டிங்ஸ். இதில் அங்கே மேலே பாருங்கள் 3 லைன்ஸ் இருக்கும், மேலே பாருங்கள். ஓகே, 3 லைன்ஸுக்கு தான் பிக்சர்ஸ், வீடியோ, ஆடியோ, டவுன்லோட், SD கார்டு, ஃபைல் மேனேஜர், ஃபோட்டோஸ், ரெக்கார்ட், வீடியோ, ஃபோட்டோஸ். உங்களுக்கு என்ன வேணால் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள். சரி, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எதனா டவுட்னா அடுத்த வீடியோ பார்க்கலாம் வாங்க.